கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் ஓணம் பண்டிகை விற்பனை முடிந்த பின் வியாபாரிகள் இணைந்து 500 கிலோ பூக்களை கொண்டு மாவேலி சக்கரவர்த்தி உருவத்தை பூக்கோளமாக போட்டிருந்தனர். கேந்தி, ரோஜா, செவ்வந்தி, சம்மங்கி, வாடாமல்லி, தாமரை உள்ளிட்ட மலர்களை கொண்டு இந்த அத்தப்பூ கோலம் போடப்பட்டிருந்தது. இதனை மலர் சந்தைக்கு வந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் பார்த்து ரசித்தனர். சென்னை அடையாறில் அடுத்தடுத்து 5 கடைகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த இளைஞர் 12 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திரா நகர் பகுதியில் உள்ள டீ கடை, ஜெராக்ஸ் கடை என அடுத்தடுத்து 5 கடைகளில் அதிகாலை நேரத்தில் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் கௌதம் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 4900 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தலைமறைவான நவீன்குமார் என்பவரை காவல்துறையினர் தேடுகின்றனர். கொடைக்கானலில் குறுகலான சாலையில் சென்ற சரக்கு லாரி பின்னோக்கி சென்று வீட்டின் மீது மோதியதால் தடுப்புச் சுவர் சேதமடைந்தது. திருநெல்வேலியிலிருந்து சின்னப்பள்ளம் பகுதிக்கு வந்த சரக்கு லாரி ஓட்டுநர் கூகுள் மேப் காண்பித்த பாதையில் சென்றுள்ளார். அப்போது பாக்கியபுரம் குடியிருப்பு பகுதியில் குறுகலான செங்குத்தான பாதையில் சென்ற லாரி வீட்டின் சுவற்றின் மீது மோதி பள்ளத்தில் தொங்கியபடி நின்றது. இதையடுத்து பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து 5 மணி நேரம் போராடி ஜேசிபி மூலம் லாரியை மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளிக்கிழமை அன்று சண்முகா நகரில் சுடுகாட்டில் மாரிசெல்வம் என்ற ஆட்டோ டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முருகன் என்பவருக்கும் மாரிசெல்வத்திற்கும் இடையே மாரியம்மன் கோயிலில் பூஜை செய்வது தொடர்பாக முன்விரோதம் இருந்தது. இதன் காரணமாக முருகன் திட்டம் தீட்டி தனது 17 வயது மகன் மற்றும் அவரது நண்பரான மற்றொரு சிறுவன் மூலம் கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து முருகன் உள்பட 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்படுவூர் அருகே இரவில் பெய்த கனமழையால் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். வண்ணப்புத்தூரைச் சேர்ந்த 65 வயதான பாலகிருஷ்ணன் தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். அப்போது அங்கு அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கொய்யாப்பழம் ஏற்றி வந்த லோடு லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்தில் 2 உயிரிழந்தனர். தனியார் வங்கி மேலாளரான மணிகண்டன் தனது மனைவி மஞ்சுளா, உறவினர் அமுதா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் ஆரணியிலிருந்து கண்ணமங்கலத்திற்கு சென்றார். கொங்கரம்பட்டு அருகே வந்தபோது எதிரே வந்த லாரி இவர்களின் மீது மோதியதில் மணிகண்டனும் அமுதாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த மஞ்சுளா வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர் விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் உள்ள சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அந்த வகையில் இந்த வார சனிக்கிழமையிலும் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து நலதீர்த்த குளத்தில் நீராடிவிட்டு கலிதீர்த்த விநாயகரை வழிபட்ட பின் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். லண்டனில் அம்பேத்கர் தங்கியிருந்த இல்லத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், இந்தியாவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட இளைஞர் அறிவின் மூலம் உயர்ந்து லண்டனில் மரியாதை பெற்றதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் பெரியார் உரையாடும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படத்தை காண நேர்ந்ததாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று மார்க்சியத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செவ்வணக்கம் செலுத்தினார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானின் உடல்நிலை சீராக இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் காய்ச்சல் மற்றும் இதய துடிப்பு குறைவு காரணமாக மொஹாலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் பகவந்த் மானை ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பகவந்த் மானின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் இன்னும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பார் என்றும் மணீஷ் சிசோடியா தெரிவித்தார்.